ஐயப்பனுக்கு எப்பொழுதெல்லாம் ஒரு பிரச்சனை வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் ஐயப்பனுடைய பக்தர்கள் ஒன்றாக திரண்டு வெகுண்டெழுந்து அவருக்காக எப்பொழுதும் கேரளத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். 2018-19 ஐயப்ப பெருமகனுக்கு ஒரு பிரச்சனை வந்த பொழுது எப்படி கேரள மாநிலமே ஒன்றாக வெகுண்டெழுந்து நின்றார்களோ அதே போன்ற ஒரு உணர்ச்சியை, ஒரு எழுச்சியை இப்பொழுது இந்த மண்ணிலே பார்க்க முடிகிறது. இந்த பந்தல மண்ணில இன்னைக்கு இங்கே உணர்ச்சியோடு வந்திருக்கக்கூடிய ஒருவரும் கூட சனாதன தர்மம் என்கின்ற இந்த பாரம்பரியத்தை ஆண்டாண்டு காலமாக நம்மை வழிநடத்தக்கூடிய தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்தில் இங்கே வந்திருக்கின்றோம். மேடையின் மீது இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள், நம்மை வழிநடத்தக்கூடியவர்கள், தர்மத்தினுடைய துறவிகள், ஆன்மீகவாதிகள், அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்கும் வேறு வேறு பெயர் இருந்தாலும் கூட இன்னைக்கு மேடையின் மீது எல்லோரும் ஐயப்பனுடைய பக்தர்களாக அமர்ந்திருக்கின்றார்கள். எல்லோருடைய பெயரையும் ஐயப்ப பக்தன் என்று சொல்லி எல்லோருடைய பெயரையும் சொன்னதாக நான் கருதுகின்றேன். அதே போல முன்புறத்தில் இருக்கக்கூடியவர்களும் கூட இன்றைக்கு ஐயப்பனுடைய பக்தர்களாக வந்திருக்கிறேன். 1200 ஆண்டுகளுக்கு முன்பு பந்தலத்துல இங்க இருக்கக்கூடிய ராஜ குடும்பம் உருவாகி பந்தல மகாராஜா உருவான பொழுது நமக்கு தெரியும், பாண்டிய மன்னனுடைய வழித்தோன்றலாக பந்தலத்தினுடைய ராஜாக்கள் இங்க வந்தார். இன்னைக்கு நாம நமக்குள்ள ஒரு கோடை போட்டு நான் தமிழன் மலையாளி அப்படின்னு பிரிச்சு வைக்கிறோம். 1200 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்குள்ள அந்த கோடு கிடையாது. எல்லோருமே தர்மத்தை பின்பற்றக்கூடிய மக்களாகத்தான் வந்தோம். ஆனால் இன்னைக்கு நான் இங்க ஒரு தமிழனாக வரவில்லை, ஒரு சனாதன தர்மத்தை பாதுகாக்கக்கூடிய உங்களை போன்ற ஆயிரக்கணக்கான சிப்பந்திகள்ல ஒரு மனிதனாக நான் இங்கே வந்து நின்று கொண்டிருக்கின்றேன். அன்பு சொந்தங்கள், 20ஆம் தேதி செப்டம்பர் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நாம் எல்லோருமே பார்த்தோம். குளோபல் ஐயப்பா கான்பரன்ஸ் என்கின்ற பெயரில் அனைத்துலக ஐயப்பன் பக்தர்களை ஒருங்கிணைத்து இங்கே கேரள மாநிலத்தினுடைய கம்யூனிஸ்ட் அரசு ஒரு விழாவை ஏற்பாடு செய்திருந்தார். இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அந்த விழாவிற்கு முக்கிய விருந்தினராக யாரை அழைத்தார்கள் என்பதுதான் முக்கியம். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இப்ப இருக்கக்கூடியவர், சனாதன தர்மத்தை வேரோடு அறுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர், எங்களுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மம் என்பது டெங்கு மஸ்கிட்டோ கொசுவை போன்றது, அதை ஒழித்தளிக்க வேண்டும் என்று சென்னையில 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நிகழ்வு நடத்தியவர். அதுல திரு மு க ஸ்டாலின் அவர்களை இந்த நிகழ்வுக்கு முக்கிய விருந்தினராக கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் இங்க வாங்கன்னு கூப்பிடும் பொழுதே நமக்கு தெரியும், இது ஐயப்பனுக்காக போடப்படக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது, மக்களை ஏமாற்றி அரசியல்ல ஓட்டை வாங்குவதற்காக ஒரு நிகழ்வு இங்க போடுறாங்க என்பது தெல்ல தெளிவாக நமக்கு தெரியும். ஐயப்பனை பொறுத்தவரை நமக்கு தெரியும், நைஸ்திக் பிரம்மச்சாரி என்று சொல்லுவோம். எப்பொழுதும் எல்லா நிலையிலும் ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய குழந்தை ஐயப்பனை பார்ப்பதற்கு ஆண்டாண்டு காலம் கோடிக்கணக்கான மக்கள் இங்க வர்றாங்க. இந்த நைஸ்திக் பிரம்மச்சாரியை பொறுத்தவரை அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருந்தாலும் கூட அவர் எப்பொழுதும் குழந்தை முகத்தோடு இன்முகத்தோடு இங்கிருந்து சபரிமலையில பக்தர்களுக்கு ஆண்டாண்டு காலமாக செய்தியை சொல்றாங்க. ஆனா திரு ஸ்டாலின் அவர்களையும் திரு பினராயி விஜயன் அவர்களையும் நான் அவர்களை எப்படி அழைப்பேன் என்று சொன்னால் நாஸ்திக் டிராமாச்சாரி என்றுதான் அழைப்பேன். அதாவது நாத்திகத்தை விரும்பக்கூடிய, டிராமா நடத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய 2 நபர்கள் இணைந்து நாஸ்திக் டிராமாச்சாரியாக இந்த நிகழ்வை நடத்தி முடித்திருக்கின்றார். அது அந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது யாரும் வரவில்லை, இருக்கைகள் எல்லாம் காலியா இருந்ததுங்க. இவர்களாகவே கஷ்டப்பட்டு ஒரு கூட்டத்தை போட்டு ஐயப்பனுக்கு நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்லி அதன் மூலமாக இன்னும் தங்களுடைய பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பு சொந்தங்கள், இதில் நாம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, 2018-19 காவல்துறையை வைத்து ஐயப்ப பக்தர்களை அடித்து உதைத்து உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை முழுமையாக இப்படித்தான் கண்டிப்போடவே கண்டிப்பாக நான் நடைமுறைப்படுத்துவேன் என்று பொங்கி எழுந்த திரு விஜயன் அவர்களுக்கு ஐயப்பனை பற்றி ஒரு மாநாடு நடத்துவதற்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதுதான் அடிப்படையான ஐயப்ப பக்தர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. மாநாடு நடத்துவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? திராவிட முன்னேற்ற கழகம் எதற்கு மு க ஸ்டாலின் ஐயா கூப்பிட்டாங்களோ, தமிழகத்துல கடந்த ஆண்டு
நீங்க இந்த டிராமா நம்ப மாட்டீங்க. கடந்த ஆண்டு தமிழகத்துல குளோபல் முருகா கான்பரன்ஸ் டிஎம்கே நடத்துறாங்க பழனியில். ஏன்னா பக்கத்துல ஒரு திருடன் இருக்கும் பொழுது திருடனை பார்த்து இன்னொரு திருடன் வேகமாக கற்றுக்கொள்வான். ஒரு திருடனை பார்த்து ஈஸியா கத்துக்குவான். தமிழகத்துல சனாதன தர்மம் வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் குளோபல் முருகா கான்பரன்ஸ் பழனியில போன ஆண்டு. இன்னைக்கு கேரளத்துல கம்யூனிஸ்ட் அவர்களை பார்த்து இங்க குளோபல் ஐயப்பா கான்பரன்ஸ். இவங்க இருவரும் கடவுளை பற்றி பேசுவதற்கு அடிப்படையில் எந்த ஒரு தகுதியும் இல்லாதவர்கள் அன்பு சொந்தங்கள்.